என்னை ஆட்கொண்டவரும் நான் செபிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவாவின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்தில் நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஒட்டுமொத்த கானான் தேசமும் இஸ்ரவேல் ஜனங்களின் வசமாய் திருப்பப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். யோசுவாவின் தலைமையில் தொடர்ச்சியான பல யுத்தங்களை அவர்கள் சந்தித்தார்கள். மிக கடினமான பல யுத்தங்களை அவர்கள் சந்தித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிற மிக முக்கியமான ஒரு காரியம், அருமையான மகனே, அருமையான மகளே, நம் மாமிசத்துக்கு விரோதமாய் பல மாமிச இச்சைகள் போராடி கொண்டே இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தில் அந்த 7 ஜாதிகள் எதிரிகளாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு அவைகள் எதற்கு நிலநாட்டமாய் காணப்படுகிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற மாமிசத்தின் கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவைகளுக்கு விரோதமாய் தொடர்ச்சியாய் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை சில காரியங்கள் உங்களை மேற்கொண்டு விட்டதா? கோபப்பட்டு விட்டீர்கள், அல்லது சில இடத்தில் பெருமையாய் பேசிவிட்டீர்கள். உடனே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்த ஆரம்பியுங்கள். அந்த மாமிசத்தின் கிரியை மீது முழு ஜெயத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். தொடர்ச்சியான யுத்தத்தை செய்யுங்கள். எப்படி கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களின் வசமாய் திருப்பப்பட்டதோ அப்படியே எல்லாவித மாமிசத்தின் கிரியைகள் மீதும் முற்றுமுடிய நீங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். தளர்ந்து போய்விடாதிருங்கள், சோர்ந்து போய்விடாதிருங்கள். இத்தனை நாட்கள் நன்றாய்த்தான் இருந்தேன், ஆனால் திடீரென்று இப்படி கோபப்பட்டு விட்டேன். இத்தனை நாட்கள் மிக பொறுமையாக இருந்தேன், ஆனால் இந்த இடத்திலே பொறுமை இழந்து விட்டேனே என்று சொல்லி உடனே சோர்ந்து போய் அமர்ந்து விடாதிருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியின் மத்தியிலும் எழுந்து நின்று யுத்தத்தை செய்ததை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். இப்படிதான் நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மாமிசத்தின் கிரியைகளோடு கூட தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குடிவெறி, களியாட்டுக்கள், கோபம், மூர்க்கம், கசப்புணர்ச்சிகள், காமம், எல்லாவித காரியங்களுக்கு விரோதமாய் தொடர்ச்சியாய் யுத்தம் செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். தேசம் எப்படி இஸ்ரவேல் வசமாய் திருப்பப்பட்டதோ அதே போல எல்லாவித மாமிசத்தின் கிரியைகள் மீதும் நீங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் ஜெயமெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கிருபையை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.